நம் தேவன் எப்படிப்பட்டவர்? 18 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. 1 யோவான் 1:5. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யாத்திராகமம் 15:3. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பெலத்தில் பராக்கிரமமுள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? யோபு 9:4. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். செப்பனியா 3:17. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஏசாயா 26:4. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஏசாயா 30:18. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். சங்கீதம் 99:2. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. சங்கீதம் 113:4. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். ஏசாயா 33:5. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவுமாட்டார், உன்னை அழிக்கவுமாட்டார். உபாகமம் 4:31. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். லூக்கா 6:36. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். சங்கீதம் 145:17. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். 1 நாளாகமம் 16:26. சங்கீதம் 96:5. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். சங்கீதம் 119:137. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். எரேமியா 51:15. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். சங்கீதம் 93:4. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். எரேமியா 10:12. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். நாகூம் 1:3. வேதம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. ஆம், இயேசு என்ற நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்.